ஸோ ஃப்ளிப்கார்ட்ல கோல்ட் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோல்ட் சேல்ல நம்ம பிசி பில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பிரைசிங்ல சிபியூ ஜிபியூஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாது, நல்ல பிரைசிங்ல இருக்கா அப்படிங்கிறதுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏஎம்பி கிராபிக்ஸ் கார்டு அப்புறமா இந்தியா கிராபிக்ஸ் கார்டோட சரியான பிரைசிங்க, இந்தியாவில் இருக்க பிரைசிங்க தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நான் தனியா 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்க, அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்போதான் எதுக்காக நான் இந்த கிராபிக்ஸ் கார்டை வாங்க சொல்றேன், ஏன் இதை வாங்க சொல்லலைன்றதுமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சர்வீஸ் சென்டருக்கு நீங்களாக தான் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு யாருமே அசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நாங்கள் இப்படி வாரண்டி சர்வீஸ் கிளைம் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்களாக தான் எடுத்துகிட்டு போய் வாரண்டி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா. அதுவே மற்ற சைட் எலைட் ஹப் இல்லைனா எம்டி கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி சைட்டில் கூட நாம கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி அசிஸ்ட் கேட்கலாம். இல்லைனா ஆர்எம்ஐயை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்க சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்குமே கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் இறங்கி வேலை செய்யணும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமுமே சொல்கிறேன். ஸோ நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா பிசி கமெண்ட்ஸுக்கு பக்கத்துலையுமே இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் போட்டிருக்காங்க, இவ்வளோ பெர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது எல்லாமே ஃபேக் தான். அது ஆக்சுவலாக அதே ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. சும்மா பக்கத்தில் இவ்வளோ பெர்சன்டேஜ் கீழே போயிருக்கு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. சில கமெண்ட்ஸ், சில இல்லை நிறைய கமெண்ட்ஸோட ப்ரைஸிங் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள கொஞ்சம் டீல்ஸ் எல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் மேபி நல்ல டீல்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஃப்ளிப்கார்ட்ல தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா ஒரு ஆர்டர்லேயே அவங்க வைக்கல, அங்கங்க செதறி கிடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் தான் சிலரை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸிங் இல்லைனா நல்ல டீல்ல எல்லாம் கம்ப்யூட்டர் கமெண்ட்ஸ் வாங்கணும் ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல வரும்போது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி சேனலுமே வச்சிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி பாருங்க. சடனாக ஏதாவது ஆஃபர் ப்ரைஸ் டாப் வந்துச்சுன்னா நான் அதில் தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நாம எந்தெந்த ப்ரைஸில் சிபியூ ஜிபியூ வாங்கலாம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த சேல் டைமில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல நாம சிபியூ சைட்லேருந்தே போகலாம். இன்டலோட சிபியூ சைடு. இன்டலில் 12400F அதாவது i5 12th ஜென்னுக்கு ஒரு நல்ல ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. 8599. ஸோ இது நார்மலான ப்ரைஸிங் தான், நல்ல டீல். ஸோ அதுவே உங்ககிட்ட கார்டு இருந்துச்சுன்னா கார்டு ஆஃபரில் 7869 வாங்கலாம். இது ஒரு சூப்பரான டீல். இந்த பிரைஸுக்கு கண்டிப்பா 100% ஒர்த்தான சிபியூ. இது ஒரு 6 core 12 சிபியூ. பட்ஜெட்ல எடிட்டிங் பிசி பில்ட் பண்றவங்களுமே தாராளமா இந்த சிபியூ வாங்கலாம். இது கேமிங்ல கூட ஆல்மோஸ்ட் AMD 5600க்கு ஈக்குவலான மேட்சிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கார்டு ஆஃபர்ல வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட். ஸோ நான் இதையும் சொல்லிடுறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட ஒர்க்கிங் பர்சன் கிட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படியாவது யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா கார்டு ஆஃபர்ல தான் ரொம்ப பெஸ்டா இருக்கு டீல். மற்றபடி ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. ஸோ அடுத்த டீலுமே இன்டெல் கிட்டே இருந்தா இன்டலோட 13400F 13 ஜென்ல இருக்க i5. இதுல 10 core 16 thread இருக்கு. இதோட பிரைசிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா 10999 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பிரைசிங் தான். கார்டு ஆஃபர் இல்லாம கூட நீங்க வாங்கலாம். ஸோ கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா 9679 ரூபீஸ்ல வருது. ஸோ அது ஒரு சூப்பரான டீல். அந்த பிரைஸ்ல உங்களுக்கு 10 core 16 thread ஒரு சிபியூ கிடைக்குது. நீங்க எடிட்டிங்கும் பண்ணலாம், இல்லைனா கேமிங் பண்ணலாம், இல்லைனா மல்டி டாஸ்கிங் எல்லாமே பண்ணலாம். இந்த 10 கோர்ல 6 கோர் பெர்ஃபார்மன்ஸ் கோர், 4 கோர் எஃபிஷியன்சி கோர்ஸ், பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒர்த்தான சிபியூ இந்த பிரைஸுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப 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 அண்டர் ரேட்டட் பண்ண ஒரு நல்ல சிபியூ, அதுதான் i3 12th ஜென்ல இருக்க 1200F. இதோட நார்மல் பிரைசிங் 5699 போட்டிருக்காங்க. கார்டு ஆஃபர்ல வாங்குறீங்கன்னா வேற மாதிரி டீல், 4988. ஸோ இதுல i3ன்னு சொன்னதுமே எல்லாரும் i3ஆன்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி அண்டர் ரேட் பண்ணாதீங்க. இந்த i3 சிபியூ ஒரு சூப்பரான சிபியூ. நீங்க ஜஸ்ட் இந்த i3 i5 i7 நெய்ம மறந்துடுங்க. ஜென்ரேஷனை பாருங்க. இந்த 12th ஜென் சிபியூவால AMDோட 3600 சிபியூவை ஈஸியா கேமிங்ல பீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் கேமிங்ல 1080pல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துடும். AMDோட 5600க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதுக்கு பாதி விலையில தான் இந்த சிபியூ சேல் ஆகுது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு i3 அப்படிங்கிற நேம்னால தான் இந்த சிபியூ ரொம்பவே அண்டர் ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. 4 கோர் இருந்தாலுமே இந்த சிபியூவோட சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நீங்க எடிட்டிங் பிசி பில்ட் பண்ணாலுமே இந்த சிபியூ யூஸ் பண்ணலாம். தாராளமா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். எங்கேயுமே நீங்க கொடுக்குற காசுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கவலைப்பட மாட்டீங்க. ஸோ அவ்வளவுதான் பட்ஜெட் இருக்குன்னா 5000 தான் சிபியூ பட்ஜெட்னா நீங்க தாராளமா வாங்கலாம். ஒரு H610 மதர் போர்டு கூட 5000ல கிடைக்கும். அதுல தூக்கி போட்டீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த சிபியூ நீங்க தாராளமா வாங்கலாம். ஜஸ்ட் i3ன்னு சொல்றதுனால இதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பிரைசிங்ல இருக்கு. மேபி கூடிய சீக்கிரம் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா AMD சிபியூ சைட்ல போக போறோம். ஸோ இங்க நீங்க இந்த நான் சொல்ற இந்த சிபியூ சைட்ல நீங்க உங்ககிட்ட
கிரெடிட் கார்டு இருந்தா மட்டும் வாங்குங்க. ஏன்னா அந்த பிரைசிங்ல தான் இது ரொம்ப நல்ல டீலா தெரியுது. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஏஎம்டியோட 8600G தான். ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க ஜி சீரிஸ் சிபியூஸ்ல இருக்கிறது தான். இதோட பிரைசிங் 17,999 இருக்கு. இது ஒரு நார்மலான பிரைசிங் தான், ஆஃபர் பிரைசிங் எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க கார்டு ஆஃபர்ல எடுத்தீங்கன்னா 14,949ல வாங்க முடியும். அது ஒரு நல்ல டீல். அந்த பிரைசிங்க்கு இந்த சிபியூ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நல்லா உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே கொஞ்சம் நாளைக்கெல்லாம் ஓட்டலாம். கேம்ஸ் எல்லாம் லோ செட்டிங்ஸ்ல எல்லாம் நல்லாவே ப்ளே பண்ண முடியும். ஒரு நல்ல டீல். ஸோ அதுக்கப்புறமா ஏஎம்டியோட 8500G. ஸோ இது நார்மல் பிரைசிங்ல தயவு செய்து வாங்கிடாதீங்க. 13,599. ஸோ அந்த பிரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், இது லேட்டஸ்டான 8000 சீரீஸ்ல வர ஒரு சிபியூ அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான். அது பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பழைய AMD 5600G ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் கேம்ஸ்ல எல்லாமே. ஏன்னா இதுல இருக்க IGPU கொஞ்சம் வீக். மேபி அதுல இருந்து எடுத்து இந்த 8000 சீரீஸ்ல வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஸோ இதை முடிஞ்ச வரைக்குமே கார்டு ஆஃபர்ல வாங்க. இதோட நார்மல் பிரைசிங் 13,599 போட்டிருக்காங்க. கார்டு ஆஃபர்ல 10,770ல கிடைக்கும். ஸோ அந்த பிரைசிங்க்கு ஓகே, ஒரு நல்ல டீல் தான். ஸோ அதுக்கப்புறமா இனிமே AM4ல பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு AMDயோட 5600X இருக்கு. ஸோ இதோட நார்மல் பிரைசிங்கா 11,099 போட்டிருக்காங்க. அந்த பிரைசிங்க்கு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம்ல 5600 ஸ்டாக் இருந்தப்போ 10,000 அதுக்கு கீழே சேல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்னு நினைக்கிறேன், எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ அதோட ஒரு சின்ன ஒர்க் லாக் பண்ண ஒரு வெர்ஷன் தான், ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ கார்டு ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா 9,769ல கிடைக்கும். அந்த பிரைசிங்ல ஓகேயான டீல் தான் கார்டு ஆஃபர் கொடுத்தாலுமே. ஸோ நீங்க AM4ல இன்னுமே பிசி பில்ட் பண்ணணும்னா இந்த சிபியூ யூஸ் பண்ணலாம். நீங்க DDR4 ரேமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா AMD CPU தான் வேணும், AMDலேயே ரொம்ப பட்ஜெட் இல்லை ஆனா AMD CPU தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு AMDயோட 5500 இருக்கு. இதோட நார்மல் பிரைசிங் 6,849. கொஞ்சம் ஓவரான பிரைசிங் தான். கார்டு ஆஃபர் போட்டாலுமே 6,027 ருபீஸ். அதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஒரு 5,500 தான் இந்த சிபியூக்கு சரியான பிரைசிங்கா இருக்கும். இருந்தாலுமே AMDல தான் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிபியூவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறமா அடுத்த சிபியூ என்னன்னா, இப்பவுமே 5600G தேடிட்டு இருக்கவங்களுக்கு தான் 5600GT. ஸோ இந்த சிபியூ ஒரு பெரிய அவ்வளோ GTன்னு போட்டிருக்கனால ரொம்ப நல்லா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாது. 5600Gல இருந்து சின்னதா நோட்டீஸ் பண்றத கூட சில கேம்ஸ்லாம் டிஃபரெண்ட் இருக்காது. அந்த அளவுக்கு சின்னதா ஒரு இம்ப்ரூவ் பண்ண ஒரு சிபியூ தான். இதோட நார்மல் பிரைசிங் 12,599. இந்த பிரைசிங்க்கு 100% ஓவர் பிரைஸ். ஸோ கார்டு ஆஃபர்ல 9,978. இது ஓரளவுக்கு ஓகேயான பிரைசிங். ஸோ கார்டு ஆஃபர்ல மட்டும் இந்த சிபியூ வாங்க பாருங்க. ஸோ ரொம்ப பட்ஜெட்ல கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் பிசி பில்ட் பண்றவங்களுக்கு இந்த சிபியூ யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சிபியூ இருக்கு, இந்த சிபியூ வாங்கிடாதீங்க. இந்த சிபியூ இதோட பிரைசிங்க்கு ஒர்த் இல்லை, கார்டு ஆஃபர்ல வாங்கினாலுமே ஒர்த் இல்லை. அது AMDயோட 5500GT தான். ஸோ அதோட நார்மல் பிரைசிங் 11,130. கார்டு ஆஃபர்ல 9,794. இந்த பிரைஸுக்கு நாம பேசாம 5600GT வாங்கலாம். ரெண்டோட பிரைசிங் ஒன்னா தான் இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்டா இருக்கும். ஸோ இதுல நாம இதுக்கு சேம் பிரைசிங் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து கம்மியான பவர் இருக்க சிபியூ வாங்க போறோம். ஸோ இந்த சிபியூ அவாய்ட் பண்ணுங்க, 5500GT. ஸோ அதுக்கப்புறமா நாம இப்போ கிராபிக்ஸ் கார்டு சைட்ல போலாம். ஸோ கிராபிக்ஸ் கார்டு சைடில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது RTX 4060 தான். ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டு அதிகமான ப்ரைஸ்ல எல்லாம் கிடையாது, கம்மியான பிரைசிங்லையும் கிடையாது. இப்போதைக்கு நார்மல் பிரைசிங்ல தான் இருக்கு. ஸோ நார்மல் பிரைசிங் இருந்தாலும் நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்போவுமே நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு நார்மலான பிரைசிங்ல கூட இந்த கிராபிக்ஸ் கார்டு கிடைக்கலன்னு. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் ஃபிளிப்கார்ட்ல இப்போ 27,990 இருக்கு RTX 4060. ஸோ இதை கார்டு ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா 26,740. இதுதான் இப்போதைக்கு இருக்க நார்மல் பிரைசிங், 26,740. பட் 28,000 கூட நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கிராபிக்ஸ் கார்டு டீல் இருக்கு. ஸோ இந்த டீலெல்லாம் 100% நீங்க கிரெடிட் கார்டு ஆஃபர் இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. ஸோ முதல்ல பார்க்க போகிறது RTX 3050. ஸோ கார்டு ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 15,740 கிடைக்கும். இந்த பிரைசிங்ல ஓகேவான டீல் தான். முடிஞ்ச வரைக்குமே இதை எடிட்டிங் பிசில எல்லாம் யூஸ் பண்ண பாருங்க. கேமிங் பண்றவங்க 3060 ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை பற்றி நான் முன்னாடி போட்ட NVIDIA வீடியோவில் பேசியிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்க ஏன் வாங்கணும் ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு. ஸோ அதுக்கப்புறமா GTX 1650. இதோட லிங்கை தான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நேற்றைக்கு நைட்டு தான் பார்த்தேன், ஒரு 12 மணிக்கு அப்புறமா. இது 12,000+ இருந்துச்சு இதோட ப்ரைஸிங். எந்த பிராண்ட் எதுன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் தேடி பார்த்தா அந்த கிராபிக்ஸ் கார்டே காணும். சோல்ட் அவுட் ஆயிடுச்சா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த கிராபிக்ஸ் கார்டை நீங்கள் எடிட்டிங் பிசியில் மட்டும், அதாவது ரெண்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு கிராபிக்ஸ் கார்டு வேணும்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த GTX 1650 யூஸ் பண்ணலாம். கேமிங்கெல்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே கிராபிக்ஸ் கார்டு டீல் எதுவுமே நான் பார்க்கல. AMDயோட 6600 எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கு முன்னாடி 17,000 எல்லாம் இருந்துச்சு.
இப்போ பார்த்தா அந்த கிராஃபிக்ஸ் கார்டை காணும், மேபி சோல்ட் அவுட் ஆயிருக்கலாம். மற்ற கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கு. நான் லிஸ்ட்ல சொன்ன இந்த கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் ஓகே டீசெண்டா இருக்கு. ஸோ இதுக்கு மேல மேபி ஏதாவது டீல் இருக்கலாம், தேடி கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கு ஃபிளிப்கார்ட்ல. ஸோ இதை தவிர ஏதாவது நல்ல டீல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல அதை சொல்லுங்க. நான் ஏஎம்பி கிராஃபிக்ஸ் கார்டு அப்புறமா என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டோட சரியான பிரைசிங்கை போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பிரைசிங்ல இருக்கா அதோட பெட்டரான பிரைசிங்ல இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த இந்த நான் 2 கிராஃபிக்ஸ் கார்டை சொல்ல போறேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கணும்னு 100% நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படி வாங்குறீங்கன்னா 100% உங்களோட ரிஸ்க் தான். ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான பிரைசிங்ல இருந்து, அதுக்காக தான் இங்க ஷேர் பண்றேன். கலர்ஃபுல்லோட RTX 4060 இதோட பிரைசிங் 23,999 போட்டிருந்தாங்க நார்மல் பிரைசிங். அதுவே கார்ட் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா 22,740. என்ன ஒரு பிரைசிங் பாருங்க RTX 4060க்கு. ஆனா அதுக்கு கீழே எந்த ஒரு கமெண்ட்ஸுமே கிடையாது, எந்த ஒரு ரிவ்யூமே கிடையாது, நோ ரிட்டன். இது அமேசானா இருந்தா கூட நோ ரிட்டன் எல்லாத்தையுமே சண்டை போட்டு கஸ்டமர் கேர் கிட்ட ரீஃபண்ட் வாங்கிடலாம். ஆனால் ஃப்ளிப்கார்ட்ல அதெல்லாம் நாட் பாசிபிள். ஸோ இதை வாங்குறீங்கன்னா உங்களோட ரிஸ்க். நான் வாங்கணும்னு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் பார்த்தேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரைசிங்ல ஃப்ளிப்கார்ட்லையா நார்மலாக கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதனால தான் சொன்னேன். ஸோ அதே கலர்ஃபுல்ல RTX 3060 12GB போட்டிருந்தாங்க. நார்மல் பிரைசிங் 18,199. கார்டு ஆஃபர்ல 16,949. RTX 3060 12GB 17,000 நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு டீல். ஆனா அங்க அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த ரிவ்யூஸ்மே இல்லை, யாருமே வாங்கின மாதிரி தெரியல, ரிட்டர்ன் பாலிசியுமே கிடையாது. பிரைசிங் ரொம்ப பயங்கரமா இருந்து அந்த ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன். ஸோ யாருமே வாங்கிடாதீங்க, உங்களோட ஓன் ரிஸ்க். அப்படி ஃப்ளிப்கார்ட்ல யாராவது ஒர்க் பண்றவங்க இருந்தீங்கன்னா இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. ஸோ இன்னும் ஏதாவது பிசி டீல் இருந்தால் நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.